iPhone 17 Pro Max. iPhone 17 Pro Max வாங்கியாச்சு. ஸோ இந்த iPhone 17 Pro Max அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. வணக்கங்க, நான் அரவிந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிபிஏ சேனல். லெட்ஸ் பார்க்கல். ஸோ திஸ் இஸ் த iPhone 17 Pro Maxோட பாக்ஸ். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய பேக் சைடை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல டிசைனில் ஆப்பிள். ஸோ அது காமிக்கணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இட் மேட்சஸ் த கலர் ஆஃப் தி ஐஃபோன். அண்ட் நமக்கு வந்திருக்க ஐஃபோன் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இண்டியா. சர்ப்ரைசிங்லி பெங்களூருன்னு போட்டிருக்கு. ஸோ பெங்களூரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஐஃபோனை. ஸோ நான் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு ப்ரோ ஐஃபோன், அதுவும் மேட் இன் இண்டியாவில். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐஃபோன் மேட் இன் இண்டியா நான் வாங்கினதுலேயே. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் டைம் டு லிஃப்ட் த பாக்ஸ். வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த காஸ்மிக் ஆரஞ்ச் ஐஃபோனை பார்ப்போம். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு see that காஸ்மிக் ஆரஞ்ச். வாவ், செம்ம கலரு, செம்ம நல்லா ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது இந்த கலர் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த காஸ்மிக் ஆரஞ்சில் இட் ரியலி லுக்ஸ் ஸ்டன்னிங். அதுவும் இன் பர்சனில் இதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஐ அட்மயர் இட். ஸோ அந்த பேப்பரில் கூட ஆரஞ்ச் அக்சென்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்க பேப்பர் ஸ்டிக்கரில். அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஆப்பிள் அடிச்சிக்கவே முடியாது. தே ஆர் த பெஸ்ட் ஆன் இட். ஸோ வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா USB-C to C பிரைடட் கேபிள் ஒன்று, அப்புறம் சிம் கார்டு எஜெக்டர் டூல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க யூஸ்வலாக. அந்த டாக்குமெண்டேஷன் கூட இப்போ எடுத்துட்டாங்க ஆப்பிள். ஸோ ஓவரால் சிம்பிள் பேக்கேஜிங். ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு லெட்ஸ் பீல் அப் த ஃப்ரண்ட் பேப்பர். அதை ஒட்டியிருக்கிறத எடுப்போம் ஃபஸ்ட்டு. Let's boot it up and turn it on for the first time. ஸோ iPhone 17 Pro Max. iPhone 17 Pro Max அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா iPhone 17 Pro Maxும் iPhone 16 Pro Max கூட பார்க்கும்போது இட் இஸ் அ மேஜர் ஓவரால்னே தெரியும். ஏன்னா iPhone 16 Pro Max மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நிறைய ஐஃபோன்ஸ் இருந்தது. ஃப்ரம் iPhone 11 Pro Max to iPhone 16 Pro Max, the same 3 camera டிசைன். இப்போயும் அதே 3 camera டிசைன் தான். பட் ஆப்பிள் has given it a dual tone finish. இந்த டியூவல் டோன் ஃபினிஷ் பார்த்த உடனே தான் எனக்கு வந்து இந்த iPhone 17 Pro Max கண்டிப்பாக வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் இந்த சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து ஐஃபோன் ஏரா இல்லை iPhone 17 Pro Maxன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் ஐஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக ஐஃபோன் ஏர் தான்ற ஒரு முடிவில் இருந்தேன். பட் லான்ச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இந்த ஐஃபோன் டிசைன் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இட் க்ரூ அப் ஆன் மீ. எனக்கு இந்த ஐஃபோன் டிசைன் ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினா இந்த ஐஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இதோடைய டியூவல் டோன் ஃபினிஷ். கடைசியாக ஆப்பிள் எப்போ இந்த டியூவல் டோன் ஃபினிஷ் கொண்டு வந்தாங்கன்னா ஐஃபோன் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் iPhone 2Gயில் இருந்தது, அப்புறம் iPhone 5S இருந்தது. பட் ஓஜி ஐஃபோனும் iPhone 17 Pro Max தான் ரியல் டியூவல் டோனில் இருந்தது. ஸோ எனக்கு அந்த டியூவல் டோன் ஃபினிஷ்காகவே ஐ பாட் திஸ் ஐஃபோன். அண்ட் திஸ் காஸ்மிக் ஆரஞ்ச் இஸ் லுக்ஸ் ரியலி ஸ்டன்னிங். ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த காஸ்மிக் ஆரஞ்ச். அண்ட் பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் ஸ்டன்ட் ஆன் இட். பட் ஆப்பிள் இந்த தடவை வந்து என்ன ஃபோன் சூஸ் பண்ணோன்னு கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு டஃப்பான சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய iPhone 17 சூப்பராக இருக்குது, iPhone ஏரும் சூப்பராக இருக்குது, எலிகெண்ட்டாக ஸ்லிம்மாக. நான் iPhone ஏர் ஸ்டோரில் யூஸ் பண்ணும்போது இன்னர் பீஸ், ஒரு இன்னர் ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிது iPhone ஏர் யூஸ் பண்ணும்போது. பட் ஏன் iPhone ஏர் வாங்கலன்றது அப்புறம் சொல்கிறேன். அண்ட் திஸ் iPhone 17 Pro Max ரியலி ஸ்டன்னிங் அண்ட் ஆல் அவுட் ப்ரோ. ரொம்ப இருக்கிற ப்ரோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குற இடம், தொடுற இடம் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு தி iPhone 16 Pro Max. அண்ட் எஸ், இந்த iPhone 17 Pro Maxோட இன்டெப்த்தான ரிவ்யூ வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த iPhone 17 Pro Maxோட கேமிங் வீடியோ, கேமரா டெஸ்ட் அண்ட் iPhone 16 Pro Max versus iPhone 17 Pro Max இந்த ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இதெல்லாம் சூன் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கும்போது இதில் இருக்க இன்ஹேண்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா iPhone 16 Pro Max had titanium and it feels even more premium to hold in hand. அதே iPhone 17 Pro Max வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு ப்ரீமியமாக தோணலை.
ஏன் அப்படின்னா இதோடைய பில்டு தான் அது காரணம். அப்படி என்ன பில்ட் அரவிந்த் நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் யூனிபாடி அலுமினியம். ஸோ இந்த யூனிபாடி அலுமினியம்ன்றது நம்ம மேக் புக்ஸ் அண்ட் ஐபேட்ஸில் பார்த்தது. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த யூனிபாடி அலுமினியம்னால ஃபோன் வந்து அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை, பட் இட் ஃபீல்ஸ் லைட்டர். இட் ஃபீல்ஸ் கம்பேரிட்டிவ்லி லைட்டர் டு iPhone 16 Pro Max. என்னதான் iPhone 17 Pro Max 16 Pro Maxஐ விட ஒரு 3 கிராம் அதிகமாக இருந்தாலும் இட் ஃபீல்ஸ் லைட்டர் டு ஹோல்ட். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிபாடி அலுமினியம் இருக்கிறதுனால தே ஹவ் அச்சீவ் திஸ் டியூவல் டோன் ஃபினிஷ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் கட் அவுட் ஏரியா இருக்குது இல்லையா, இது வந்து செராமிக் ஷீல்ட் 2 கொடுத்துருக்காங்க இந்த பேக் கிளாஸில். யூஸ்வலாக செராமிக் ஷீல்டுன்றது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ ஆப்பிள் வந்து ரியருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செராமிக் ஷீல்ட் 2 வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் மோர் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் மோர் டஃபர் அப்படின்றாங்க. ஸோ அதே கிளாஸ் தான் ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங். இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து நம்ம S25 அல்ட்ராவில் பார்த்தது தான், பட் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இல்லை, பட் ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எனக்கு வந்து பெருசாக யூஸே ஆகலை. இது ஒரு நல்ல ஃபீச்சராக இல்லை ஒரு கேம் சேஞ்சிங் ஃபீச்சராக எனக்கு இது தோணலை. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண உடனே டெம்பர் கிளாஸ் போட்டுட்டேன். ஸோ டெம்பர் கிளாஸ் போட்டதுனால அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இந்த டெம்பர் கிளாஸ் வழியாக தான் அந்த டிஸ்பிளேயை பார்ப்போம். ஸோ டெம்பர் கிளாஸ் வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து இருக்கணும் டெம்பர் கிளாஸில். அது இல்லைனா நம்மளால் அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணலை. பட் மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சேம் 6.9 inches OLED டிஸ்பிளே, நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் ரிவ்யூவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 3000 nits ஆஃப் மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் பிரைட்னஸ்ன்றது டைரக்ட் சன்லைட்டில் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீன் பார்க்கும்போது. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் பார்க்குற இடம் தொட்ட இடம்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவரால் ஃபோனோடைய அப்கிரேட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் கேமரா படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 3 48 மெகா பிக்சல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. iPhone 16 Pro Maxல வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 12 மெகா பிக்சல் இருந்தது. அண்ட் இட் வாஸ் கேப் டு 5x ஆஃப் ஆப்டிக்கல் ஜூம். 5x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணும்போது ரொம்ப பஞ்ச்டுன்னாக இருக்கும். அது வந்து நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், அது ஆப்பிள் பார்த்தாங்களோ என்னவோ தெரியல. இந்த iPhone 17 Pro Maxல 5xஐ தூக்கிட்டு 4x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8x க்ராப் டிஜிட்டல் ஜூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் 14 மெகா பிக்சல் சென்சார் இருக்கிறதுனால நம்ம டிஜிட்டலாக க்ராப் பண்ணாலும் கிளாரிட்டி வந்து நமக்கு குறையாது. ஸோ 8x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் லெவல் ஆஃப் கிளாரிட்டி கிடைக்கும், பட் இட் இஸ் a டிஜிட்டல் ஜூம். ஸோ இந்த டிஜிட்டல் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 40x வரைக்கும் போகும் ஃபார் ஃபோட்டோஸ், அண்ட் வீடியோஸ் வந்து அப் டு 24x வரைக்கும் போகும். அண்ட் இந்த ஐஃபோனில் இருக்க 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸை தாண்டி மற்ற இருக்க மெயின் சென்சாரும் அல்ட்ரா வைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் as iPhone 16 Pro Max தான். பட் நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஐஃபோனால் ProRes RAW வீடியோஸ் எடுக்க முடியும். ProRes RAW வந்து முன்னாடி நம்ம ஃபோட்டோஸில் தான் பார்த்துருப்போம். இப்போ வீடியோஸுமே ஆப்பிள் இந்த ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது ஃபில்மேட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா ஜென்லாக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்லாக் சப்போர்ட்டுன்றது நீங்கள் எதாவது மூவி எடுக்கும் போது இந்த ஐஃபோனை வந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு 50-60 வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3D இமேஜ் இல்லைனா ஒரு ஃபுல் கவரேஜ் எடுக்க முடியும். ஸோ அந்த சப்போர்ட்டும் வந்து ஆப்பிள் இந்த iPhone 17 Pro Max கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா தனியாக அடாப்டர்லாம் வாங்கணும் பிளாக் மேஜிக்லேருந்து. ஸோ இட் வில் பி a காஸ்ட்லியர் திங். இது நம்ம நார்மல் பீப்புளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இதே நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் நமக்கு வந்து 18 மெகா பிக்சல் ஷூட்டர் வந்துடும். முன்னாடி வந்து 12 மெகா பிக்சலில் தான் இருந்தது ஐஃபோன்ஸில் நிறைய வருஷத்துக்கு. இப்போ வந்து 18 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 18 மெகா பிக்சலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் சென்சார். அந்த ஸ்கொயர் சென்சார் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் வந்து சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஸ்டேஜ்ன்றது நம்ம செல்ஃபி எடுக்கும் போது நம்ம கூட நிறையா பார்ட்னர்ஸ் இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களையுமே ஃப்ரேமில் கொண்டு வரதுக்காக அது அல்ட்ரா வைடுக்கு மாறிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹரிசாண்டலாக வீடியோ எடுக்கணும்னா யூஸ்வலாக இப்படி தானே எடுப்போம். ஆனால் இப்போ அதுக்கான அவசியமே இல்லை. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து ஹரிசாண்டல் வீடியோ மோடுக்கு போயிடுது. நீங்கள் ஃபோனை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு உங்களால் ஹரிசாண்டலாக இப்படி வீடியோ எடுக்க முடியும். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபீச்சர் வந்து லான்ச் ஆகும்போது இட் காட் அ லாட் ஆஃப் அப்ளாஸ் இன் த கீநோட். ஸோ இட் இஸ் ஒன் noteworthy feature for vloggers or content creators. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டியூவல் வீடியோ மோட் இருக்குது. இந்த டியூவல் வீடியோன்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட் அ டைமில் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர் இப்போ ஐஃபோனில் நேட்டிவாகவே சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் A19 Pro சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த A19 Pro சிப்செட்டுன்றது கிராஃபிக்கலி இன்டென்சிவாக கிராஃபிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிப்செட். அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஐஃபோனில் இருக்க ப்ராசஸர் வந்து என்னுடைய ஐமேக்கை விட ஃபாஸ்ட்டான ப்ராசஸர்.
ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் A19 ப்ரோ சிப்செட் கூடவே 12 GB ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரேம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்குது, நல்லா எக்ஸலண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் iOS 26 வந்து கொஞ்சம் பக்ஸ் இருந்ததுனால நான் வந்து ஃபுல் ரிவ்யூ நான் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இன்றைக்கி தான் iOS 26.1 வந்தது. மோஸ்ட் ஆஃப் த பக்ஸ் ஆர் அயன்ட் அவுட் மாதிரி தான் தெரியுது. ஸோ என்னோடய ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்க்கும்போது இந்த iPhone 17 Pro Max எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆப்பிள் ஆல் அவுட் ப்ரோன்னு சொன்னது வந்து சும்மா கிடையாது, ஏன்னா எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே வந்து 16 Pro Max கம்பேர் பண்ணும்போது நல்ல லவுடராகவே இருக்குது. இப்போ அந்த பாட்டம் ஸ்பீக்கரை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. அது எப்படி இருக்குன்றதையும் நான் என் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் எலிஃபெண்ட் இந்த ரூம், இந்த ஐஃபோனோடைய ஒரு மேஜர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் கூலிங். இந்த வேப்பர் சேம்பர் கூலிங்கன்றது ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இந்த 17 Pro அண்ட் 17 Pro Maxல இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கிறதுனால இந்த ஃபோன் வந்து நார்மல் யூசேஜில், டே டு டே யூசேஜில் எனக்கு ஹீட் ஆகியோ வார்ம் ஆகியோ நான் பார்த்ததே இல்லை. சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு அண்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணும்போது கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கு, அவ்வளோதானே தவிர இந்த ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்தது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் iPhone 16 Pro Maxல நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் சன்லைட்டில் இல்லை கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் போகும்போது யூஸ் பண்ணாலே இந்த ஃபோன் செம்மையாக ஹீட் ஆகிடும். அது காரணம் இதோட டைட்டேனியம் பில்டு தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆப்பிள் வந்து இதில் அலுமினியம் கொடுத்தாங்க. ஸோ இந்த அலுமினியம் பில்ட்னால எனக்கு இந்த ஃபோனில் ஹீட்டிங் எதுவுமே பெருசாக தெரியல. ஸோ இட்ஸ் அ குட் திங் அண்ட் தட்ஸ் pretty much it for the iPhone 17 Pro Max unboxing and overview. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் இதுக்கப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ண போகுது. அண்ட் iPhone 17 Pro Max வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு என் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் லெட்ஸ் பார்க்க இந்த iPhone 17 Pro Max பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் கார் மாதிரி இருக்குது. I really dig this color and I love this design. Thank you.